பெட்ரோல் அடித்துவிட்டு கொடுக்க காசு இல்லாமல் திணறும் கணவனை நினைத்து கோபம் கொண்டாள் பவித்ரா. பெட்ரோல் பங்கில் சிறுவன் 4 சக்கரத்திற்கும் காற்று பிடித்துவிட்டு ஓகே சார் என்று சொல்ல கௌதம் அவன் கையில் ஒரு 50 ரூபாய் தாளை திணித்தான். பவித்ரா பயங்கர டென்ஷனில் இன்னைக்கு உன்னை நான் கூப்பிட்டு எனக்கு செலவு செய்ய சொன்னேனா? கௌதம் இல்லை, பொதுவாகவே பொண்ணுங்க வெளியே கிளம்பிட்டா எல்லாமே ஆண்கள் தானே செலவு செய்யணும்னு நினைப்பாங்க. பவி, நான் எப்படா உன்னோட வெளியே கிளம்பி வந்தேன், அதுவும் நைட்டி போட்டுக்கிட்டு? கௌதம், இப்போதான் ஓடி வந்தியே. ஓடி என்பதில் கொடுத்த அழுத்தத்தை உணர்ந்த பவித்ரா, கொன்னுடுவேன், நான் ஓடி வந்த பொழுது எங்கே பார்த்த? கௌதம், உங்கள் வீடு இருக்கும் வீதியில். பவித்ரா பல்லை கடித்து கொண்டு, என்னுடைய உடம்பில் எங்கே பார்த்த? கௌதம், அது எனக்கு பிடிச்ச இடத்தை. பவித்ரா, சரிதான், நான் நினச்சது எல்லாமே சரிதான். கௌதம், என்ன? பவித்ரா, பெண்கள் வெளியே போனால் ஆண்கள் தான் செலவு செய்யணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லுறேனா? நிறைய பெண்களை வெளியே கூட்டிகிட்டு போய் சுற்றி இருக்க, அப்போது உனக்கு பிடிச்ச இடத்தை எல்லாம் பெண்களிடமும் பார்ப்பியா? கௌதம் அவள் மேல் பாய்ந்தான். கழுத்தில் கை வைத்து அழுத்து, என்னடி சொன்ன? பவித்ரா, ஐயோ, கொலை, கையை எடுங்க. பொம்பளைங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நிறைய பெண்கள் கூட உங்களுக்கு பழக்கம் இருக்குது. பொண்ணுங்களை பற்றி வேறு என்ன ஆராய்ச்சி எல்லாம் செய்திருக்கீங்க? வலிக்குது, மூச்சு விட முடியலை, கையை எடுங்க. கௌதம் அவளை விடுவித்து, இனிமேல் தான் என்னுடைய பொண்டாட்டியை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். பவி, யோ, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லு, அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவேன் என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். பவி, பணம் கொடுக்காம கிளம்பிட்ட. கௌதம், கண்டுக்காமல் விட்டுடு. பவி, போச்சே, இப்படி திருட்டுத்தனம் பண்ண வேண்டியதா போச்சே. இதுதான் நம்ம நிலைன்னு சொன்னேன், புரியுதா? கௌதம், திருடனானா? திருடிதான் நான் வாழ போகிறேனா? இதுதான் நம்ம நிலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பவி, பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு திருட்டுத்தனமாக பணம் கொடுக்காம வந்துட்டா என்ன சொல்லுவாங்க? கௌதம், ஆமாம், திருடன் தாண்டி. உன்னுடைய 30 வயசில் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது திருடன்னு பொண்டாட்டி வாயால் கிடைச்சிடுச்சு என்று முகத்தை திருப்பி கொள்ள அவளும் வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டாள். சதீஷ் பவித்ரா ஓடிவிட்டதும் அவனுக்காக காத்திருந்த முத்துவிடம் சென்று அமர்ந்தான். அங்கிள். முத்து, அப்பா நல்லா இருக்காரா? சதீஷ், நல்லா இருக்கார் அங்கிள். முத்து, அம்மா? சதீஷ், எப்பவும் போல இருக்காங்க என்று அவன் சொல்லியதில் ஒரு விரக்தி இருந்தது. முத்து, பவித்ரா என்று அழைத்துவிட்டு கோதையிடம், பவித்ரா எங்கே பாரு. கோதை தேட செல்ல சதீஷ், தேவையில்லை அங்கிள், இப்போதான் அவளுடைய ஹஸ்பண்டை வீதியில் நுழையும் பொழுது பார்த்தேன். பவித்ரா அவரை பார்த்ததும் ஓடிட்டா. கோதை, ஐயோ, அவன் பவித்ராவை என்ன செய்ய போறானோ என்று திகிலாக முத்துவை பார்க்க அவன், வா, வந்து உட்கார் என்று அவளை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். முத்து, பவித்ரா வீட்டில் இல்லாதது நல்லதுதான் அம்மா என்று தன்னுடைய அம்மாவை அழைத்தார். அம்மாவும் வந்து உட்கார சதீஷுக்கு கொஞ்சம் திகிலாக இருந்தது. முத்து, அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட் நீலவண்ணன் ஞாபகம் இருக்கா? அவனுக்கு கூட அந்த பேரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. அம்மா, ஆமாம், நீலவண்ணன், அந்த கண்ணனுடைய பெயர் நல்ல மரியாதையான பெயர். உன்னுடைய தங்கச்சி கூட கொடுக்கலாம்னு நினச்சோம், உங்கள் அப்பாவும் நானும். ஆனால் என்னவோ நடந்து போச்சு. முத்து, அம்மா, அப்படி சொல்லாதே. அவங்களுக்கு என்ன விதியோ அதுதான் நடக்கும். இப்போ நீலனை பற்றி பேச காரணம் என்னன்னா, நம்ம பவித்ரா ஏதோ ஒரு சர்வரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கோமே, அது நீலனுடைய மகன்தான் கௌதம். எம்டெக் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலையில் இருந்த பையன் ஏதோ காதல் தோல்வின்னு குடிச்சிட்டு போக்கிரித்தனமாக சுற்றிட்டு இருக்கான். போத எம்டெக்கா? ஏதோ 11வது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. முத்து, சாதாரண எம்டெக் இல்லை, ஐஐடியில் முடிச்சிருக்கான். கோதை வாயில் கை வைத்து மூடிக்கொண்டு, ஆத்தி, தப்பா நினச்சிட்டேனே. அம்மா, நிறைய படிச்சிருக்கானாப்பா? முத்து, ஆமாம்மா, நம்ம பவித்ராவுக்கு சமமாக படிச்சிருக்கான். கோதை, முருகா, வேளா, உனக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியலையே. முத்து, நிஜம்தான். பவித்ரா கூட்டத்தில் ஒருத்தனை எழுப்பி தாலி கட்டிக்கிட்டாளேன்னு நானும் கொஞ்சம் பயந்தேன். எனக்கு அந்த பையனோட நடவடிக்கையெல்லாம் சர்வர் மாதிரி இல்லை, சந்தேகம் இருந்தது. அப்புறம் நல்லா விசாரித்ததில் விஷயம் தெரிஞ்சது. பையனை பற்றி நாம் விசாரிக்காமல் 2 பேரையும் வெட்டி விட்டிருந்தா ரொம்ப சங்கடப்பட்டிருப்போம். அம்மா, நீலன் என்ன செய்கிறான்? காஞ்சனா என்ன பண்ணுறாரா? முத்து, இது சொல்ல மறந்துட்டேனே, நீலன் கப்பலில் வேலை செய்யறான். காஞ்சனா ஹைகோர்ட் ஜட்ஜ். அப்புறம் மூத்தவன் கலெக்டர், அவனுடைய பொண்டாட்டியும் கலெக்டர். கௌதம் இளையவன்.
சதீஷுக்கு அவர்களை பற்றி சொல்ல சொல்ல அவருடைய பெருமை பொங்கும் வார்த்தைகளை கேட்டு தனக்கு தானே சுய பச்சாதாபம் கொண்டார். இவ்வளவு பெரிய இடத்து மாப்பிள்ளை முதல் பெண்ணுக்கு இரண்டாவது பெண்ணுக்கு என்னை தேர்ந்தெடுப்பார்களா? இல்லை, இதெல்லாம் கேள்விப்பட்டு நிலா என்ன நினைப்பாள்? என்னை அவனுடன் ஒப்பிட்டு பார்த்தாள் என்றால் என்ன செய்வது? ஒரே வீட்டில் 2 வெவ்வேறு அந்தஸ்தில் மாப்பிள்ளைகளை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவனுடைய மனம் கதறியது. யாருக்கும் கேட்க வாய்ப்பில்லை. முத்து, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நம்ம வீட்டில் நடந்த கல்யாணத்தை நாம தான் உயர்வா பேசிட்டு இருக்கோம். ஊரெல்லாம் என்னென்னவோ பேசுறாங்க. அதை விட உன்னுடைய மகள் எல்லாமே நடிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒன்றுமில்லை. அவள் தராதரம் பார்த்து பழகுபவள் இல்லை. தன்னுடைய கணவனை சர்வராக ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்று தான் தோணுது. ஏன்னா தாலியை கலற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாளே. வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம்னு சொன்னதுக்கு கூட மாட்டேன்னு பிடிவாதமாக மறுத்துட்டாளே. முத்து, எனக்கு தெரிஞ்சதுபடி கௌதம் பற்றிய உண்மைகள் பவித்ராவுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். அவன் எதற்காக மறைக்கிறான்? கோதை, அப்படியா சொல்ல வரீங்க? என்னுடைய பெண்ணை விட்டுடலாம்னு நினைக்கிறானா? முத்து, தெரியலை. ஆனால் அவன் நல்ல பையன். கோதை, என்ன பண்ண போறீங்க? முத்து, புரியலை. இது எல்லாத்தையும் விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி கண்ணன் தன்னுடைய 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு காஞ்சனாவை பார்த்துட்டு வந்திருக்கான். கோதை, மீன்ஸ்? முத்து, குடும்பம் ஒன்று சேர கல்யாணம் செய்து வைக்க நினைக்கிறான். கௌதமை ஸ்ரீதேவிக்கோ இல்லை ஸ்ரீலட்சுமிக்கோ. கோதை, விளையாடாதீங்க. ஸ்ரீதேவி தான் பிரவீனை கல்யாணம் செய்திக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு தானே நம்ம பவித்ரா கல்யாணத்தை கெடுத்தா. முத்து, ஆமாம். ஆனால் இப்போ கௌதமுக்கு ஸ்ரீதேவியை பிடிச்சி கொடுத்துடுவாங்களாம். கோதை, பிரவீனுக்கு நல்லா வேணும். முத்து அவள் கையை தட்டி, லூசு, முதல்ல நம்ம குழந்தை வாழ்க்கையை பார்க்கணும். கோதை நிஜத்துக்கு வந்தவள். ஐயோ, இப்போ என்ன செய்கிறது? உடனே மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, இல்லை உங்கள் நண்பரை கூப்பிடுங்க, இல்லை பவித்ரா என்று பக்கத்தில் எதையோ தேடினார். முத்து, என்ன தேடுற? கோதை, ஃபோன் பண்ணி பவித்ரா கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது? கௌதம் என்னுடைய பொண்ணை ஏதாவது செய்துட்டா? முத்து அவள் தலையில் தட்டி, லூசு, அமைதியாக இரு. சதீஷை பார்த்து, சதீஷ், நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னா, இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கௌதமை என்னுடைய மாப்பிள்ளையா தக்க வச்சுக்கணும். இதுக்கு சட்டப்படி என்ன செய்யணும்? சதீஷ், அங்கிள், உங்கள் மாப்பிள்ளை பெரிய ஆள் தான் போல இருக்கு. பார்த்தேனே, பென்ஸ் கார் நின்றதே. அப்புறையே சர்வர் வேலை செய்கிறார். இப்போ கூட என்னிடம் சர்வர்னு சொல்லி தான் அறிமுகம் செய்து கிட்டார். பவித்ரா அவரை பார்த்ததும் நீங்கள் உள்ளே இருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்ககிட்ட அவரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஏன் நீங்கள் அவரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள்? முத்து, முதலில் கௌதம் பற்றிய விவரம் தெரியாமல் அவளிடம் விரட்டிட்டேன். அதுதான் பவித்ரா ரொம்ப பயந்துட்டேன். எங்கே கௌதமை பார்த்தா நான் ஏதாவது செய்திடுவேணும்னு பயந்துக்கிறான். கோதை, அவ்வளவு புருஷன் மேலே பாசம். முத்து, லூசு, அவ்வளவு என் மேல் பாசம். அவன் ஏதாவது செய்து எனக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது தானே. கோதை, பவித்ரா வேறொரு பையனுக்கு மனைவி. உங்கள் பெண்ணை இன்னொருத்தனுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டீங்க. அவளுக்கு அவளுடைய புருஷன் மேல் பாசம் இருந்தால் போதும். முத்து, ஏன் அப்பா மேல் பாசம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் ஒத்துக்க மாட்டீங்களோ? சதீஷ், அங்கிள், ஆண்டி, நீங்கள் 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ பிரச்சனையை பற்றி பேசலாம். முத்து, கௌதம் நினச்சா வருஷம் 60 லட்சம் 70 லட்சம் கூட சம்பளம் வாங்கலாம். ஆனால் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட கேலி பேச்சு பேசிக்கிட்டு ராத்திரியானால் குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ பிரச்சனை என்னன்னா, விவரமாக சொல்லுறேன் கேளுங்க. கௌதம் என்ன மனநிலையில் இருக்கிறான்? பழைய காதலை மறந்துட்டானா இல்லையா? பவித்ரா என்ன மனநிலையில் இருக்கிறாள்? பிரவீனை மறந்துவிட்டு கௌதமை ஏற்றுக்கொள்வாளா? இது எல்லாவற்றிற்கும் மேல் காஞ்சனா என்ன முடிவில் இருக்கிறாள்? அண்ணன் மகளை தவிர வேறு ஒரு பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொள்வாளா? ஒருவேளை கௌதம் பவித்ராவை விட்டுட்டு போகும் நிலையில் இருந்தால் எப்படி சட்டப்படி இந்த கல்யாணத்தை காப்பாற்றுவது? கௌதம் வேலைக்கு போகாமல் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தால் பேங்கில் இருக்க பணம் தான் கரையும். இதை அவனிடம் எப்படி சொல்வது? எல்லாத்தையும் விட முக்கிய விஷயம், நேற்று பிரவீன் பவித்ராவை அடிச்சிருக்க. காரணம் என்ன? அவனுக்கு என்ன நடந்தது? அவனை இப்போ ஜெயிலில் போட்டு பின்னிக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம ஆட்களால் எந்த விவரமும் சேகரிக்க முடியவில்லை. பவித்ராவை அடித்ததற்காக அவன் ஜெயிலில் இருக்கிறான் என்றால் பவித்ராவை அந்த இடத்தில் காப்பாற்ற நினைத்த மற்றும் அந்த தகவல் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைத்த அந்த பெரிய ஆள் யார்? கோதை, மூச்சு முட்டுதுங்க. சதீஷ், முதல்ல கௌதம் பவித்ரா விஷயம் எடுத்துக்கலாம். 2 பேரும் இணக்கமாக இருப்பது போல தான் தெரியுது. ஆனாலும் நம்ம பக்கம் கொஞ்சம் பலமாக இருக்கணும்னா கல்யாணம் ரிஜிஸ்டர் செய்திருந்தால் பரவாயில்லை. முத்து, சதீஷ், நீயும் அவனும் ஒத்த வயசுள்ள பசங்க. நீலன் உங்கள் அப்பாவுக்கும் ஃப்ரெண்டு தான். பார்க்க போனால் நீங்களும் ஒருத்தருக்கொருத்தர் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கணும். நாங்கள் தான் அவனை உங்களுக்குள் அறிமுகம் செய்யவே இல்லை. நீ தான் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். சதீஷ், ஓகே அங்கிள், நான் மறுபடியும் கௌதமை சந்திக்கிறேன், பேசி பார்க்கிறேன்.
ஆனா நான் உங்க அப்பா அவனுடைய அப்பா எல்லாம் பாலிய சிநேகிதர்கள் என்று சொல்லிடாதே. சதீஷ் ஏன்? முத்து நீலனை வெறுக்கிறான், அது ஒரு பெரிய கதை என்று அவர்கள் கதையை சொல்ல, கோதை இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, போச்சு எப்படி அவரிடம் பேச போறீங்க என்று தன்னுடைய புலம்பலை ஆரம்பித்தான். கௌதம் பவித்ரா இருவரும் சண்டை போட்ட காரணத்தால் பேசாமல் கொஞ்ச தூரம் காரில் செல்ல பொறுமை இழந்த பவித்ரா, டேய் காரை நிறுத்துடா, நான் வீட்டுக்கு போகணும். கௌதம் இன்னைக்கு நம்ம ஹனிமூன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. பவி ஐயோ போச்சு போச்சு, நான் செத்தேன், என்னுடைய அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன். கௌதம் உண்மையை சொல்லு. பவி ஐயோ வாலி, அஜித் சார் உங்களை போல திறமைசாலி புத்திசாலி யாருமே இல்லை. யோ பெட்ரோல் போட காசு இல்லை, உனக்கு ஹனிமூன் கேட்குதோ? ஓ பெட்ரோல் போட காசு இல்லைன்னா பொண்டாட்டி கூட நெருக்கமாக இருக்கக்கூடாதோ? நல்ல லாஜிக்டி உங்களுது. இப்படி இருந்தால் இந்திய மக்கள் தொகை எப்படி அதிகமாகி இந்தியா வல்லரசாக மாறும்? அது மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா இந்தியா வல்லரசாக மாறிடுமா? இப்படியெல்லாம் இந்த மூளைக்கு சொல்லி கொடுத்தது யார்? கௌதம் கீதா மிஸ் 11வது படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. பவி போதும் 11வது அது என்ன MBBS டிகிரியா, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கௌதம் நிறைய படித்தவங்க எல்லாம் என்னை போல அடிக்கடி சொல்லிக்கணும், இல்லைன்னா பொண்டாட்டி கூட மதிக்காது. பவித்ரா கோபத்தில் சீப்போ. கௌதம் பக்கத்தில் கோபமாக உட்கார்ந்திருக்கும் மனைவியை பார்த்து சிரித்தான். அவளை அள்ளி மார்பில் போட்டுக்கொண்டு கொஞ்ச வேண்டும் போல இருந்தது. கௌதம் அவளை சமாதானப்படுத்த எண்ணி, சாப்பிட்டியா? பவி சாப்பிட்டேன் என்று அவள் அலட்சியமாக சொல்ல, கௌதம் என்னை கேட்டியா? மணி 12 ஆகுது, என்னை பற்றி கேட்க யார் இருக்கா? பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவள் தான் எதுவும் கேட்க மாட்டேங்கிறா. நானாவது ஃபோன் பண்ணி அவளுக்கு ஞாபகப்படுத்தலாமல் டயல் பண்ணினா எடுத்து கூட பேச மாட்டேங்கிற. எல்லாம் என்னுடைய நேரம். பவி ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? இல்லை எல்லாமே என்னுடைய தப்பு தான். அந்த மண்டபத்தில் அத்தனை பேர் இருக்கும் பொழுது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார்த்தியா? எல்லாம் என்னுடைய தலையெழுத்து. சீட்டில் சாய்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார். கௌதம் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு, ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலையே, இப்போ பசிக்குதுன்னு சொன்னது தப்பா என்று சொல்ல, பவித்ரா ஆத்திரத்தில் வார்த்தைகளை கடித்து குதறினாள். நான் என்ன பண்ணட்டும்? உங்ககிட்ட கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க, என்னிடம் பணம் இல்லை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்தாங்க இந்த மோதிரத்தை விற்று பணம் ஏற்பாடு பண்ணுங்க, பெட்ரோல் பங்கில் காசு கொடுத்துடலாம் என்று கையில் இருந்த மோதிரத்தை கலற்றி கொடுத்தார். அவனும் பவிமா கவரிங் மோதிரம் எல்லாம் வாங்க மாட்டாங்கம்மா என்றதும் பவித்ரா அதை தூக்கி அவன் முகத்தில் எறிந்தாள். இதோ பாரு, நீ உயிரோடு இருக்கணும்னா என்னிடம் கொஞ்ச நேரம் பேசாமல் இரு. கௌதம் பவித்ரா கொன்னுடு வேண்டா. கௌதம் அவள் எரிந்த மோதிரத்தை தேடி எடுத்து சட்டப்பையில் போட்டுக்கொண்டு காரை ஒரு இடத்தில் நிறுத்தினார். கௌதம் இரு, மோதிரத்தை விற்று பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், நம்ம ஹனிமூன் போகலாம். பவித்ரா டேய் இவளை கண்டு கொள்ளாமல் கிளம்பினார். பவித்ரா காரை விட்டு இறங்க முடியாத சூழ்நிலையில் அவனை திட்டிக்கொண்டே சீட்டில் சாய்ந்து கொண்டார். கண்ணை மூடிக்கொண்டு இவனை என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கையில் கையில் சில பைகளுடன் வந்து சேர்ந்தான். பவித்ரா என்ன இப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? கௌதம் அப்படி மிரட்டாதே பவி, பயமா இருக்கு, இப்பவே உன்னை வீட்டில் விட்டுறேன் என்றவன் கார் வேறு எங்கோ போனது. பவித்ரா உன்னை திருத்த முடியாது, நீ அடி வாங்குறது முடிவாகிடுச்சு, விடு, நான் டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? கௌதம் நான் அடி வாங்கினா நீ ஏன் பவி டென்ஷன் ஆகிற? பவித்ரா ஏன்னா நீ இந்த உலகத்தில் காண கிடைக்காத புருஷன், எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்க இல்லை என்று நெஞ்சில் அடித்து கொண்டார். கௌதம் பவி அங்கே அடிக்காத, எனக்கு வலிக்குது. பவித்ரா அடைச்சி, இதெல்லாம் லவ் பண்ணுறவங்க பேசுகிற பேச்சு, நீ மட்டும் என்னுடைய லவ்வராக இருந்தால் முதல் நாளே அந்த மருதமலை மேலே ஏறி தலையிலாக குதிச்சிருப்பேன். கௌதம் நல்ல யோசனை. சிறிது தூரம் சென்று ஒரு ஹோட்டலில் நிறுத்தி இந்த ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா என்று அவளிடம் துணி பையை கொடுத்தாள். அவள் தயங்கினாள். கௌதம் என்ன? பவித்ரா இல்லை, சில விஷயம் எல்லாம். கௌதம் எல்லாமே உள்ளே இருக்கு போ. பவித்ரா திடுக்கிட்டு கார் நின்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கும் ரெஸ்ட் ரூமில் நுழைந்தார். பவித்ரா பையை திறந்து பார்க்க ஒவ்வொன்றாக அவளுடைய தேவையான உடைகள் எல்லாம் இருந்தது. அதை பார்த்து முகம் சிவந்தார். கௌதம் வெளியே காத்திருந்த கௌதம் அவளை பார்த்து ரசித்தான். அவன் வாங்கி கொடுத்த டிசைனர் சாரியில் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்ட சிலை போல இருந்தாள். அவள் வந்து காரில் உட்கார, கௌதம் சாரி, இது என்னுடைய மனைவியின் சீட், நீங்கள் என்னதான் அழகாக இருந்தாலும் அவளை தான் இங்கே உட்கார வைப்பேன்.
என்றதும் நங்கென்று அவள் தலையில் விழுந்தது ஒரு குட்டு. கௌதம், ஒரு பொண்ணு நைட்டி போட்டுக்கிட்டு போச்சு, அந்த பொண்ணா இது? பவித்ரா, இல்லை, வேறு பொண்ணு. இறங்கி போகட்டுமா? முன்னாடி தான் நைட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன், என்னால் எங்கும் போக முடியலை. இப்போ அப்படி இல்லை, வேணும்னா அந்த காரை நிறுத்தி அதில் ஏறி போகட்டுமா? கௌதம் அவசரமாக காரை கிளப்பினான். ஆனாலும் உனக்கு திமிரு அதிகமுடி, புருஷனை வச்சுக்கிட்டே இப்படி பேசுகிற? பவித்ரா, எனக்கு பசிக்குது. கௌதம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் என்று ஹோட்டல் அழைத்து சென்று சாப்பிட வைத்து மருதமலை கோயிலுக்கு சென்று காரை பார்க் செய்துவிட்டு அவன் வாங்கி வந்த பையை கையில் எடுத்துக்கொண்டு அவளை பிடித்து வெளியே இழுத்தாங்க. பவித்ரா, நாம் இன்னொரு நாள் கோயிலுக்கு போகலாமா? கௌதம், ஏன் பீரியடா? பவித்ரா முகம் சிவந்தாள். இல்லை, வேற. கௌதம், வேற என்ன என்று கேட்டான். மலைக்கு மேல் செல்லும் பஸ்ஸுக்காக டிக்கெட் வரிசையில் நின்றபடி. பவித்ரா, நான் குளிக்கவே இல்லை. கௌதம், அடி பாவி. பவித்ரா, லீவுன்னு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்துட்டேன். கௌதம் அவளை அழைத்து கொண்டு, எருமை சொல்ல தெரியாது, இரு, பக்கத்தில் பாத்ரூம் இருந்தால் குளிச்சுட்டு வா. பவித்ரா, ட்ரெஸ். கௌதம், இது வேறையா? வா என்று பக்கத்தில் இருந்த கடைகளில் புடவை, அதற்கு சரியாக ஜாக்கெட் வாங்கி கொண்டு அவள் வாசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு கை நிறைய கண்ணாடி வளையலை மாட்டிவிட்டு குளிக்க அழைத்து சென்று அவள் குளித்து வந்ததும் தலையை துவட்டி தலைவாரி பின்னிக்கொள்ள கௌதம் தன்னுடைய கையில் வைத்திருந்த பூவை சூட்டிவிட்டான். பவித்ரா அவருடைய அன்பில் கொஞ்சம் நெகிழ்ந்து போனான். பஸ்ஸில் மலை மேல் ஏறி செல்ல அவன் அருகே அமர்ந்திருந்தவள் அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். என்னவோ ஒரு அமைதி மனதுக்குள் புகுந்து கொண்டது. காலையில் இருந்த பதற்றம் இல்லை. கௌதம் அவளை பார்த்து சிரித்து கொண்டான். தன்மேல் சாய்ந்து கொண்ட இந்த சிறு பெண்ணை வாழ்நாள் முழுவதும் பிரியக்கூடாது என்று சம்மதம் எடுத்து கொண்டான். கோயிலில் சுவாமி தரிசனம் முடிந்து அவளை சன்னதியில் உட்கார வைத்து கண்ணை மூட சொல்லிவிட்டு அவள் கையை நீட்ட சொல்ல அவளுக்காக வாங்கி வந்த வைர மோதிரத்தை அவள் விரலில் அணிவித்தாள். அவள் கண்ணை திறந்து பார்க்க திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். கௌதம், இந்தா நீ கொடுத்த கவரிங் மோதிரம் என்று அவள் தன்னிடம் கொடுத்த மோதிரத்தை அவளுடைய இன்னொரு விரலில் அணிவித்தாள். இது இது கௌதம், என்னுடைய மனைவிக்கு என்னுடைய திருமண பரிசு. பவித்ரா கண்கள் கலங்கியது. இது கவரிங்காக இருந்தாலும் அவன் ஆசையாக அணிவித்தது. கலற்ற மாட்டேன் என்று உறுதி கொண்டான். கௌதம், சரி வா போகலாம். கௌதம், பவி, நான் கேட்கணும்னு நினைச்சேன், தப்பா நினைக்க மாட்டியே? பவித்ரா, மாட்டேன். கௌதம் வெகு நாட்களாக மனதில் அறுத்து கொண்டிருந்த விஷயத்தை கேட்டே விட்டான். இந்த தாலி பிரவீன் வீட்டில் போட்டதா? பவித்ரா 2 படி ஏறி அவன் தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டு, பேக்கு நம்மளுடையது, இரட்டை தாலி. ஒன்று பொண்ணு வீட்டில் போடுவாங்க, இன்னொன்று பையன் வீட்டில் போடுவாங்க. கௌதம் புரியாமல் விழித்தார். பவித்ரா, நம்ம கல்யாணத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டு தாலியை மட்டும் வச்சுக்கிட்டு பிரவீன் வீட்டில் வாங்கிய தாலியை கலற்றி கொடுத்தாச்சு. அதனால் ஒற்றையாக இருக்கு. என்னுடைய புருஷன் வீட்டில் இன்னொரு தாலி வாங்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கௌதம் அவள் தோளில் கை போட்டு அவளுடைய கையில் மென்மையாக முத்தமிட்டான். பவித்ரா சிலிர்த்து, இதுதான் நிஜமான கௌதமா, இல்லை எப்பவும் என்னை சீண்டிக்கிட்டே இருப்பது தான் நிஜமா? கௌதம், எது உனக்கு பிடிச்சிருக்கு? பவித்ரா, ரெண்டுமே என்று படியிறங்கி ஓடினாள். கௌதம், ஹே பார்த்து. கௌதம் பவித்ராவை வீட்டுக்கு அழைத்து வரும் பொழுது மணி இரவு 10. வீட்டில் யாரும் தூங்கவில்லை. வெளியே காத்திருந்தனர். கௌதம் கார் வீட்டு கேட் அருகே நின்றதும் கோதையும் முத்துவும் வேகமாக சென்றனர். கௌதம் காரில் இருந்து இறங்கி சில பைகளை கோதையின் கையில் திணித்துவிட்டு முன் சீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தன்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு இறங்கி நடந்து வந்தார். பவித்ரா பாட்டி சிலிர்த்து போனார். பரமசிவன் பார்வதியை தூக்கி வருவது போல கண்கள் குளிர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டார். முத்துவையையும் கோதையையும் தாண்டி சென்றவன் வளவனை பார்த்து ரூம் என்று கேட்க அவன் பயந்து பவித்ரா அறையை காண்பித்தான். குடும்பமே அவன் பின்னால் நடந்து சென்றது. கௌதம் பவித்ராவை படுக்க வைத்து அவளுடைய கண்ணாடி வளையல்களை கலற்றி வைத்துவிட்டு கோதையிடம், புடவையில் பின் போட்டு இருப்பான், கலற்றிடுங்க, தூக்கத்தில் காயமாக்கிக்க போறா, அப்புறம் சாப்பிட்டா என்று சொல்லிவிட்டு பவித்ராவின் நெற்றியில் முத்தமிட்டு நகர்ந்தான். அவனுடைய வெளிர் நீல சட்டையில் ஒட்டியிருந்த பவித்ராவின் குங்குமம் அவர்கள் கண்ணை பறித்தது. யாரிடமும் பேசாமல் கிளம்பியவனை முத்து ஒரு நிமிஷம் கௌதம் நின்றான். முத்து, வேலைக்கு போகலாம் இல்லை, இப்படி எவ்வளவு நாள் இருப்பதாக உத்தேசம்? கௌதம், அதுதான், பவித்ரா சம்பாதிக்கிறான், போதும். என்ன பணத்தையா சாப்பிட போகிறோம்? முத்துவிற்கு கோபம் பொங்கியது. அதுக்காக பொண்டாட்டி சம்பாதிச்சு சாப்பிடுவது புருஷ லட்சணம் இல்லை. கௌதம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. முத்துவிற்கு இன்னும் கோபம் அதிகரிக்க, இப்படி பேச வெக்கமா இல்லையா?
கௌதம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவரை கண்டு கொள்ளாமல் காரை எடுத்து கொண்டு பறந்து விட்டார். ஏங்க கோவப்படுறீங்க, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமுங்க. முத்து என்னத்தை விட்டு பிடிக்கிறது, ஒரு மனுஷனுக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு யோசனை வேண்டாம். அமைதியாக இருங்க, இப்படி சத்தம் போட்டால் மட்டும் எல்லாம் சரியாகிடுமா? காலையில் தான் எல்லாம் பேசணும், இப்போ நீங்களே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுவீங்க போல இருக்கு. முத்து பவித்ரா அறைக்குள் நுழைய பின்னாடியே கோதை, பாட்டி, வளவன், நிலா என்று அனைவரும் பவித்ரா அறையில் அவளை சுற்றி உட்கார்ந்து கொண்டனர். முத்து உன்னோட கையில் என்ன கொடுத்தான்? கோதை தெரியலை, பார்க்கலாம் என்று பையை பிரிக்க முதலில் அவளுடைய புடவை, பிறகு சிறிய பெட்டி இருந்தது. ஒரு பெட்டியை திறக்க அதில் எதுவும் இல்லாமல் நிலா, அம்மா அக்கா கையில் பாரு மோதிரம். கோதை ஏய் சூப்பராக இருக்குல்ல, பாட்டி கோயிலுக்கு போயிருப்பாங்க போல இருக்கு. கோதை உச்சியில் பொட்டு வச்சிருக்கா. பாட்டி முத்து உன்னுடைய மாப்பிள்ளையை பார்த்தியா, கண்ணுக்கு நிறைஞ்சி இருக்கா, அப்படி நீலனை போலவே சாயல் எல்லாமே. குரல் கூட பார்த்தியா, அவனை போலவே உயரமாக இருக்கான் இல்லை? இப்படி பேரும் வீட்டுக்கு நுழையும் போது அந்த தம்பி பவித்ராவை எப்படி தூக்கிக்கிட்டு வந்ததுன்னு பார்த்தியா, அப்படியே ஒரு பொக்கிஷத்தை தூக்கிட்டு வந்தது போல. முத்து என்ற சோகமே வடிவாக. போது என்ன எல்லாம் போய் படுங்க, நான் அவளுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் என்று அனைவரையும் வெளியே அனுப்பினார். நிலா அவளை பார்த்து வயிற்றெரிச்சலோடு நகர்ந்தாள். வளவன் மனதில் ஒரு இனம் புரியாத மரியாதை கௌதம் மேல் வளர்ந்தது. மனதுக்குள் சந்தோஷத்துடன் கிளம்பினார். பாட்டி நிறைவாக சந்தோஷமாக நகர்ந்தார். முத்து மனதில் இப்படி என்னுடைய பெண்ணை எப்படி என் கண்முன் தூக்கிட்டு வருகிறார் என்று பொறாமையுடன் நகர்ந்தார். கோதை அவளுடைய நைட்டி எடுத்து உடையை மாற்றிவிட்டு நகர்ந்தார். கௌதம் அங்கிருந்து கிளம்பியவன் தன்னுடைய மாமனாரை கடுப்பேற்றிவிட்ட சந்தோஷத்தில் நலனுடைய ஹோட்டலில் காரை நிறுத்தினார். நலன் அறையில் வந்து விழுந்தான். நலன் சாப்பிட்டியா? கௌதம் மச்சி உன்னை தவிர என்னிடம் யாருமே இந்த கேள்வியை கேட்பதே இல்லை. உன்னை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நலன் போதுமப்பா நடிப்பு, இது என்ன சட்டையில் கரை? கௌதம் என்னுடைய பொண்டாட்டி நெற்றி குங்குமம் ஒட்டிடுச்சு. நலன் எங்கே போன, காலையிலிருந்து காணோம். கௌதம் சும்மா நானும் அவளும் ஒரு சின்ன அவுட்டிங். நலன் உன்னை பார்க்க சதீஷ்னு ஒருத்தர் வந்திருக்கார், கார்டு கொடுத்துட்டு போயிருக்கார் என்று கார்டை நீட்ட கௌதம் அதை வாங்கி கசக்கி எறிந்தான். நலன் ஏண்டா? கௌதம் என்னை ஏவு பார்க்க மாமனார் அனுப்பிய ஆசாமி. நலன் சரி அதை விடு, உங்கள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? கௌதம் 2 பெண்ணையும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லு. நலன் ஏண்டா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கௌதம் டேய் நான் நிஜமாக தான் சொல்லுறேன், ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாவம் மாமா இன்னொரு பொண்ணுக்கு எங்கே மாப்பிள்ளை தேடி அலைவார்?